ரெடியா? மாலை வேணுமா? மாலை தலிக்கிட்டே நிக்குது, மங்களம் தலிக்கிட்டே நிக்குது, பர்டிகுலர் இன்னைக்கு இதனால எத்தனை வேதனை சோதனை போட்டுட்டு நிக்குது. இதுக்கு விட குடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். என்ற பர்டிகுலர் வந்துட்டா நீயும் இல்ல, எல்லாத்துக்குமே சொல்றேனாயா, என்னை மலையாட்டு நம்பி நின்று அப்படின்ட்டா நல்லா கழித்து மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? குத்து காமிக்கிறனாயா ஒண்ணு. ரெண்டாவது, தொழில் ரீதியா இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குதா? இதே பட்டியல நிலகலசமா வெயில் வந்து கேட்டு நிக்கிற என் கைப்பற்றி போடலாம். இது சத்தியமா போதுமா? அடியா தாயே, கவலைய போட்டுட்டு வந்து நிக்கிறியே இல்லையா தாயே? அக்னியா முழங்குதே ஒட்டி பார்க்க இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி பட்டி அத்தனை இன்னைக்கு அக்னி முனை மேல நிக்குதாயா? தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் ஜாதிக்க முடியல. பட்டி இருளும் இங்கி செல்வாக்கும் இங்கி தொழில் முறைக்கு தலைக்கு மேல சொம சேர்ந்து சொமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு தப்புமா தப்பாதான் வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா தாயி? தாயி ஏமாந்த பொழைச்சிட்டியே, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் நம்பி நிக்கிறியாயா? தகுதிமா இல்லை, நான் இருக்கிறேனாயா? தடம் போட்டும் போது அதை பாதுகாத்தலாம், அதுக்கப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்துறனாயா? போதுமா? கவலைப்படாத. அந்த 8 நாளுக்கு வரையும் ஒரு மாற்று தரனாயா, அது வந்து மீட்டு போடலாம். சொன்னது புரிஞ்சுதா புரியலையா மருமமா? வரமா உசுருக்கு பங்கம் வந்து நின்றுறா மருத்துவத்துல தப்பிக்காதுன்னு சொன்னாங்கடா, தப்பிக்காதுன்னு சொன்னாங்க, காப்பாற்றாரேன்னு சொன்னேன். இன்னைக்கு உசுரை கொடுத்து வச்சுக்கிற வச்சு மருத்துவத்துல இங்க முடியாது அங்க தூக்கிட்டு போக சொல்லி, அங்க முடியாது இங்க தூக்கிட்டு போக சொல்லி, இது மீளாது இது போயிரு எங்களை நம்பாத அப்படின்னு மருத்துவத்துல சொன்னாங்களா? மூணுமே நீ இருந்து தங்கத்திலிருந்து அப்ப கிட்ட போனா அப்பந்தான் தோணே அப்பனுக்கு மீறி வந்துருமா பார்த்தல எமதுதாரு அப்படின்னு வந்து என்ற தங்கம் வந்து என்ற பாதார விதத்துல உழுதுது. பொழுதுக்குள்ள உசர காப்பாற்றி பண்ண போ அப்படின்னு காப்பாத்தியாச்சா இல்லையா? இனி எந்த பத்திலும் வந்து சேராது, இனி அவனுக்கு தீர்க்காயிச்சு, எந்த பத்திலும் குறை வராது. நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்டா உழைச்சுக்கோ. இதே மாதிரி தாயே இவனுக்கு தொழில் கொஞ்சம் நலிக்கு போச்சாயா, இவனை கொஞ்சம் குறுமோடிட்டு இருக்க, அவனை கொஞ்சம் மெட்டுட்டா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் எந்த தப்பும் இல்லையா? ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. தொழில கொஞ்சம் கண்ணு கருத்துமா இறங்கு. இப்ப தெரிஞ்சிட்டியா தகப்பனாரு எல்லாம் படா நீயும் இல்லை இருக்கிற எல்லாத்திலுமே சொல்ற வளர்ந்துட்டா நீங்க எல்லாம் எழுப்பீங்களாடா? தாய் வேற தகப்பம் வேறையா சொல்றா? எனக்கு 5 தண்ணி இல்லாம உங்களை எல்லாம் காப்பாத்தி கடை போட்டு பார்த்தா நீ கணக்குள்ள போய் குந்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிற தெரியாத தகப்பனுடைய அருமை. அந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுறோம், புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். காப்பாத்தியாச்சு, நீ தொழில பெருக்கண்டாயா போதுமா? ஒன்னு எல்லாருமே அடுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோடு, ஒன்னு இல்லத்துல வச்சிரு, ஒன்னு கலக்காத போ, மீட்டாச்சு போ, வாரிச்சு கொடுத்து இந்த வட்டி பெருக்க வைக்கிறாயா? புரியுதா? முதல் லட்சுமி கொடுத்துடலாமா? லட்சுமி கொடுத்துடலாமா? உடனே கனி அடைக்கிறாயா, வாரிசு கொடுத்துறாயா, முத்து போட்டு நடத்தி கொடுத்தர. ஒன்னு இங்க போறதுக்குள்ளே மென்னு தின்னு முழுங்கிடணும், இதை நீ மென்னு தின்னு முழுங்கிடணும். இந்த ஒண்ணு மூட்டில் கட்டிட்டு ஒன்னு அடுத்து ரசம் போட்டு குடிச்சுங்கள. ஓ வர்றேன் ஐயா, உனக்குமா பிடித்த உன்னோட குறையெல்லாம் நீக்கியாச்சு. இல்லையா இல்லையா? எத்தனை தேவாதிட்டு போயிருப்பேன், எத்தனை பக்கம் போனேன், சவால் எதிரி அல்லையில பொறுத்த அளவு சூடு போட்டு முடிச்சிருக்கேன் பாத்தியா? இனி நல்லபடியா பயன்படுத்திக்கோ, தெய்வத்துக்கு கடமையா செய்ய, அவன் பார்த்துக்கோ போ ராகவேந்திரா. அடியா தாயி குறையோட வந்து நிக்கிற இல்லையா? நீயும் 1000 பக்கம் போய் கையேற்றி பார்த்துட்ட, எந்த பக்கம் கை கொடுக்கல. கணக்கூர்ல நீ நம்பி வந்து நின்று குறையும் நீக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது, பெருக்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அதெல்லாம் மருத்துவத்துல போனா அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறாங்க, மத்ததுல போனா இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ தகுதி போதுமா? நீ நம்பி வந்துட்டீங்களா? வர மரத்துல 4 உச்சி போடலாக்க முடியுது, புரியுதா தாயி? இந்த பாதுகாப்பு கோட்டையில தாய் கை நிறைய தாம வைக்க தகுதி பண்ணுது. போதுமா? ஒரே ஒரு குறை இருக்குது, கறி காலியாகி வந்து இப்ப நின்றுட்டு இருக்கிறா. சும்மா அக்கிளி பார்வை போட்டுட்டு என்ன புரியுதா புரியலையா? அது நீங்க கும்பிட்டது அல்ல, உங்க குடும்பத்தால் கும்பிட்டது. பெரியவங்களை கேளு, புரியுதா? சோளம் வச்சுட்டு சிங்க வாகனத்துல இங்க நின்றுட்டு இருக்கிறா, புரியுதா?
மேட்டூர், மேச்சேரி, பத்திரகாளியாயா அவங்களுக்கு ஒரு பாக்கி நிக்குது. அதை போய் செஞ்சுட்டு வந்துடும். புரியுதா? சரி. காமிச்சு முறையா மீட்டு கொடுத்தேன். ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளத்து ரீதியாவும் சரி இல்லத்து ரீதியாவும் சரி பல கவலைகளை போட்டுட்டு நிக்கிறீங்க. தாய் தகப்பமா நான் இருப்பேன். இன்னையிலிருந்து இந்த கருப்பு கோட்டைக்கு வரனாயா என்ற கோப கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சலாம். இதை மென்னுதுன்னு முழுங்கிடுவான்னு இருக்கும். இதை இங்கேயப்ப மென்னுதுன்னு முழுங்கிடுவான். உன்னை பத்திரம் வச்சுக்கோ, ஒன்னு ரசம் போட்டு குடிச்சுக்கோ, ஒன்னு செல்வா போதுமாதாயி போவாங்க. அப்படியே போயிட்டாங்க. பலி பேசுறாங்க. தாயி கருப்பங்கோட்டையில ஜமாளிக்க முடியாத வந்து நிக்கிறிய தாயி. எல்லாம் ஏமாந்த போல போச்சுடுத. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி எல்லாம் நம்பி கையேந்தி இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போட்டு இன்னைக்கு இல்லமும் தத்தளிச்சு உள்ளமும் தத்தளிச்சு ஜமாளிக்க முடியாம இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறியா இல்லையா தாயி? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. சில சிக்கல் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு தடுக்கல் பண்ணணும் இல்லையா? கட்டளை போட்டாயா கட்டை தச்சு கச்சேரி வீதியில் விட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுது. அதனாலதான் இன்னைக்கு பட்டி அத்தனை நிக்க. அது மட்டுமல்ல எல்லாமே முடங்கி கிடக்குதாயா. கட்டை உடைக்கிற கட்டை உடைச்சு சில திசைகளை காமிப்பேன். அந்த திசையில போய் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அடியா தாயி ஆயி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நீ நம்பி வந்துட்டீங்களா பார்த்தலாமே. புரியுதா? மருத்துவ ரீதியா போனா என்னென்னமோ சொல்றாங்க, மத்த ரீதியா போனா என்னென்னமோ சொல்றாங்க. 1000 தேவாதி கையேந்தி பார்த்தாச்சு, எல்லாம் பறந்து பறந்து தேடியாச்சு, ஒண்ணும் முடியல. கடக்கூர்ல உன்னை நம்பி வந்து நிக்கிறனப்பா, நீ தான் எனக்கு வம்சாவளி பெருக்கோணும், பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது என்ற தங்கங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லையா? புரியுதா தாயி? வம்சாவளி உனக்கு 2 புரிஞ்சுதா? எல்லாம் வரம் வர அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயா. உனக்கு வம்சாவளி 2 புரிஞ்சுதா? 2 வரம் கொடுக்கறனாயா. முதல் வரம் உனக்கு ஆண் வரம் புரிஞ்சுதா? 3 மனசோட நம்பி நில்லுங்க. அவன் நிறைய கனி அடைச்சு வாரிசு எடுத்து கொடுத்தனாயா. அது போக சில காசு பண விஷயத்திலும் சரி சில வேற ரீதியாகவும் மனசுல போட்டு உழப்பிட்டு நிக்கிறீங்க. அதையும் முடிச்சு போடலாம். இந்த இது போய் வெளியே போறதுக்குள்ள மென்னு தின்னு முழுகிறோம் தாயி. இதை நீ மென்னு தின்னு முழுகிறோம். உன் வீட்டு முன்னாடி கட்டியது உன்னை செல்வாக்குல வச்சு போதுமா? தாயே ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். போட்டு மனசுல போட்டு உழப்பிட்டு கிடக்காத. நீ மத்த பக்கம் எப்படியே கிடையாது. இங்கே நீ வந்து கையேந்திட்ட ஆளாமா தலைமை தலை வச்சாலும் தகுதி மண் இல்லையா? ஏதாயே எசி நான் காமிக்கிறேன். இருக்கிற இடத்து விட்டு இல்லாத இடத்துல எங்க போய் இனி அவனுக்கு இன்னொன்னு பொறுக்கவா போகுது. பிறந்த பேரு அரமணக்காரி காமிக்கிறது முடிச்சு கொடுத்தாயா. அது போக சில குழப்பத்தை மனசுல போட்டுட்டு நிக்குது. தாய் தப்புமா நான் இருக்கிற தகுதி மண் இல்ல சொன்ன கருவுக்குள்ள முத்த போட்ட தரப்படி போதுமா? போறோம் தாயே. நாங்கார் கருப்பங்கோட்டையில இன்னைக்கு நிலவளைஞ்சு வந்து நிக்கிறாயா இல்லையா தாயி? 6ஆம் மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாயி இன்னைக்கு காரியமத்தனையும் கைவிட்டு போய் இன்னைக்கு தோப்பா இந்த மரம் தனிமரமா நிக்குதாயா இல்லையா தாயி? இன்னைக்கு தொழில முடக்கி போட்டாங்க, செல்வாக்க முடக்கி போட்டாங்க, இல்லத்துக்குள்ள ஆகாத பழக்கம் இன்னைக்கு அலங்கோலமா போய் நீ மரபொருளா பேசிக்குவ. அலங்கோலமா நிக்குது இன்னைக்கு போக்தத்துல. இன்னைக்கு பட்டி படுகளை ஜாஞ்சி போச்சு. இதை மீட்டு கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாமப்பா. கண்ணக்கோளை வீசுன்ற பட்டி இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. 2 ஆண்டு காலத்துக்கு மேல பொறாத பாடுபட்டு நிக்கிற. 1 வருஷ காலத்துல வாழ்வா சாவான்னு நிக்குது. இந்த 6 மாச காலத்துல செத்தே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நிக்கிற இல்லையா தாய்? ஒண்ணு கலங்க கால சுத்திரமா முகத்தி வேடிக்கை பார்க்குதாயா? அடையாளம் காமிக்கிறேன். நான் இருக்கிற தகிரி மண்ணில் அத்தனை எடுத்து வீசி பேர் வைத்திறனாயா. பொருள் ரூட்ல ஒன்று இருக்குது உனக்கு தெரிய மாட்டேங்குது. 1000 தேவாதிக்கு போய் கையேந்தி பார்த்துட்டு ஏகல் மூலமா கொண்டு வந்தது அட்டாரியில அதுக்கு பக்கத்துல கட்டிடத்தோட நிற்கிறாயா. கண்ணுக்கு முன்னாடி தன்னை போல வந்து உழுகுமாயா. அதை எடுத்து நெருப்புல போட்டு எரியாயா. முகபாத்தந்திரம் பிடிச்சுக்கோ. நில உழைஞ்சு நிக்கிறாயா இல்லையா? ஏமாந்த உழ பொழைச்சிட்டியாயா இல்லையா தாயி? ஏமாந்த பொழப்புக்கு வழிதேடி கொடுந்தா வந்து என் பட்டியல் நின்னையா இல்லையா? நீ செஞ்ச சிக்கல்னால இன்னைக்கு அதிக உஷாராயிட்டாங்க. புரிஞ்சுதா? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அவசரப்பட்டதுனால இன்னைக்கு இப்படி பண்ணி போடலாம் அப்படி பண்ணி போடலான்னு சொல்லி காரியம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் இருக்கிற தகுதி மாதிரி கைப்பற்றினா போதுமா? கைப்பற்றி கொடுக்கணுமா?
பத்தியில்லாமாயா 4 பக்கம் வேலி போட்டு நடுவால் நிறுத்தி வச்சிட்டாங்க அவன். புரியுதா? அவன் மேல தப்பு இல்ல. இதெல்லாம் பட்டியல உடைக்க முடியாது. என்ன என்னை நம்பி வந்து நில்லு. சிங்கம் வேடி வருது புடிச்சுக்கோ. புரிஞ்சுதா? சொத்து பிரச்சனைக்கு அப்படித்தான். தாய் பிள்ளைகளை எதையும் பேசிடாதியா. பொறுமையா நில்லு, புடிச்சு கொடுத்தாரு. புரிஞ்சுதா? 3 நாள்ல தர்றேன். போ. அடியா தாயி, இந்த ஆங்கார் கருப்பு போட்டியில உத்தரகாண்ட் வந்து நிக்கிறாயா இல்லையா? இதை நல்ல விதமா போட்டு இது எல்லாரும் பங்கம் இல்லாம இது முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். 1000 தேவாதி கையேற்றி பார்த்தாச்சாயா, 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு. இப்படியாச்சு அப்படியாச்சு, நடக்குது நடக்கலன்னு சொல்லி தவணை பண்ணிட்டே வராங்க. இதை விட கொடுத்து என்ற வட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். கைப்பற்றி இல்லாம நீங்க கவலைப்பட்டு நிக்கிற. புரியுதா? அது போகும். தொழில் ரீதியாவும் சரி, வருமான ரீதியாவும் சரி, கொஞ்சம் நிலவளர்ச்சி நிக்கிறாயா இல்லையா தாயி? தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம என்ற ரங்கங்க இன்னைக்கு தத்தளிச்சு நின்று 3 காரியத்துல இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு நிக்குது. இதுக்கு விட கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிற. ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. சூதுக்கு விட கொடுத்து சூழ்ச்சிக்கு விட கொடுத்து போடலாம். இதுல சில பேர்த்த கழிப்ப கண்ணுல கண்டு பார்த்துக்கோ. ஆனா போட்டிமாக இந்த பர்டிகுலர பேர் வாங்கி தரனாயா, ஒரு ஆதாயத்துக்கு ஒரு வழி பண்றனாயா, ஒரு ஆதாயத்துக்கு ஒரு வழி பண்ற. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து சொல்லும். இந்த அப்படி போக்குவரத்துல இதை வச்சுக்கோ. இந்த தாயி சில சூட்சமத்துல சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டியா? தாய் தப்பு வரப்போ தாயி ஒண்ணு தடுமாறிட்டு வந்து நிக்கிறிய. உடம்பும் முடியல, உள்ளமும் முடியல, இல்லமும் முடியல இல்லையா தாயி? தாயி மொத்தத்துல நீ நிக்கிறது சோறு இல்லையா? விஷத்தை முழுக்கி வேடிக்கை பார்க்கறியாயா இல்லையா தாயி? ஒண்ணு பொண்ணு ஈட்டி கீட்டி பாயுது, ஒண்ணு பொண்ணு சண்டை தகராறு. ஒரு நிமிஷம் அந்த மறு நிமிஷம் பட்டி அத்தனை நிக்கி முடங்கி நிக்கிறாயா. கருக்கு விருக்குன்னு பயம். ஒரு பணம் வந்தா இன்னைக்கு 10 பணம் தெண்டமாயி. நீ என்ன பண்றது? மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா போச்சு. இதை முடக்கிறத நீக்கி கொடுத்து பெருக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு வீரமாத்தி கும்பிட்டியா? வீரமாத்தி செஞ்சிட்டியா? வீரமாத்திக்கு ஒரு முறை ஒண்ணு பாக்கி நிக்குதாயா? அந்த முறையை செஞ்சு போடணும். புரிஞ்சுதா? அடையாளம் தெரியல அப்படின்னா அந்த சொப்பனத்துல சொல்லுவனாய, அந்த சொப்பனத்துல சொன்னதை போய் அதை செஞ்சு போட்டு வந்துரு. புரிஞ்சுதா? வீரமாத்தி சொல்ல சொல்லு. புரிஞ்சுதா? எதிரி வளர்த்து நிக்கிறான். புரிஞ்சுதா? உனக்கு 6 மில்லியன் சொல்லி அவன் எள்ளி நகை ஆடி நிக்கிறான். 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. எத்தனை முயற்சி பண்ணாலும் அங்க போனாலும் இவனை பிடிச்சிக்கிறான், அவனை பிடிச்சிக்கிறான், இவனை பிடிச்சிக்கிறான். இது நம்மளுக்கு வந்து சேர மாட்டேங்குது. இதுக்கு என்ன விட அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிற இல்லையா? தாயி கவலைப்படாத. நீதி தெராசு நியாய தெராசு என் பட்டியல சரியா நிக்கி. புரிஞ்சுதா? பயப்படாத. நான் இருக்கிறேன் உனக்கு கூட வந்து நின்று அது எப்படி முடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? 11வது நாள் ஒரு தந்தால் மூலமா ஒரு காரியத்தை நடத்துவேன். நீ பாட்டுக்கு அமைதியா இல்லை, அது எப்படி நடத்தி எப்படி உங்க கையில ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? கருப்பு கோட்டைக்கு வரலினா என்னமா ஆயிருக்கு இல்லையா? தாயி என்ன ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டு நிக்கிறியா? தந்துகிட்டே வருது. இதை கொஞ்சம் முடிச்சு கொடுப்பா, ஒரு வழிபடி கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டுருக்கீங்க. 72 மணி நேரத்தில் அது கைப்பற்றி இல்லாமாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சேதாரமாகாது. முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? தாயி நான் எப்படி இந்த கத்தி முனை மேல் நிக்கிறனும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த இல்ல மத்திரை இன்னைக்கு ஊசி முனை மேல் நிக்குதாயா? இல்லத்தை படுகஞ்சாய வச்சுட்டாங்க. இன்னைக்கு மாடு ஒரு பக்கம் கண்ணு ஒரு பக்கம் தெசுமாரி நிக்குது. தெசுமாரி நிக்கிற கண்ணு இன்னைக்கு தெசியோட்டி கொடுத்து பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? மந்திரம் மாய சூது வேலை செய்தாயா? சூது வேலை செய்யுது. புரியுதா? புரியலையா? ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நானுக்குன்னு நீ நம்பி வந்துட்டீங்களா? நீ எத்தனையோ தேவாரி கை எதிர்பார்த்த, ஒரு தேவாரி கை கொடுக்கல. கடற்கூட நீ நம்பி வந்து நிக்கிற. இன்னைக்கு விண்ணம் பண்றது ஒண்ணு சேர்த்து கொடுக்கணும் இல்லையா தாயி? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. தாயி இந்த குடும்பத்தையே கெடுக்கிறது அங்க ஒரு பொண்ணா ஒருத்தி உட்காந்துக்கிட்டு அவதான் சொல் பேச்சு பேசி சிக்கல் பண்ணிட்டு இருக்க. புரியுதா? புரியலையா?
பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்க. இதுல நம்மளது ஏன் கவனமாட்டம் போட்டுட்டு நிக்குது அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிறியாயா என்ற ரங்க இன்னைக்கு கண்ணீர் கம்மலையோட வந்து என் பட்டியல் நிக்கிறியாயா. 8வது நாள் இந்த பட்டியல் உன்னை எப்படி நிறுத்திருப்பார். போதுமா தாயி, கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். சூது அத்தனை எடுத்து வீசுறனாயா உன்னை பட்டி பால் போல பெருக்கி பாலாறு செல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகபத்திலே வச்சு பேர் வாங்கி தரனாயா. தேடி வந்து கண்டுபிடிச்சுக்கோ, அப்புறம் பாருங்க. அடியா முடிச்சு கொடுத்துட்டுமா, வீட்டு கொடுத்துட்டுமா, வீட்டு கொடுத்துடலாமாயா. முறைச்சல் போன வாரமே கட்ட உடைச்சாச்சு, ஒண்ணு கலங்க வேண்டாம். இனி துணிஞ்சு நடத்தோன்னு 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துறேன். இந்த எப்படி வேணாலும் வச்சுக்கோ. இந்த நடியா நீ தொழிலுக்கு வச்சுக்க, இது செல்வாக்கு. இத எடுத்த பக்கமே விசிற சொல்லு, எடுத்த பக்கம் ஒரு விசிறி முடிச்சு கொடுத்துறோம். உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா. நல்லதாயி இல்லத்துக்குள்ள ஒண்ணு கை கணக்காக போயிட்டு இருக்குது. காரி மத்தினி சேதாரமாய் போய் நிக்குது. உனக்கு வர வேண்டியது வரமாட்டேங்குது, சேர வேண்டியது சேர மாட்டேங்குது. இல்லத்துல அத்தனை இன்னைக்கு தோப்பா நிக்க மரம் தனி மரமா நிக்குது. இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. அது போக குடும்ப ஏற்ற போட்டு குழப்பிட்டு நிக்கிறிய அத்தனைக்கு தீர்க்கமான விட கொடுத்துடலாம். தகிரிபர் எல்லளவு சேதாரம் இல்லாத ஒப்படைச்சார். போதுமா? இல்ல தூரியாடுவே இல்லத்துக்குள்ளார ஒரு பணம் வந்தோ 9 பணம் திண்டமாய் நிக்கிறாயா. தொழில் ரீதியா இன்னைக்கு வருமானம் வர்ற மாதிரி வருது. தொழிலும் சின்ன பின்னப்பட்டு நிக்கிறாயா. இல்லத்துக்குள்ளார ஒரு பணம் வந்தோ 9 பணம் திண்டமாய் நிக்கிறாயா. ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கல் இப்படி பல தொந்தரவுல வந்து நின்று ஒரு சிக்கலை சிக்கி நிக்குது. அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு 9வது நாளுக்கு அதுக்கு ஒரு விட தரனாயா. போதுமா? முடிச்சு கொடுத்துருப்போம். இந்த தாய் கை கணக்காக போய்கிட்டு இருக்குதே நல்லியா. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்த, 1000 பக்கம் போய் பார்த்த, 1000 தேவாலயம் கை ஏந்தி பார்த்துட்ட. இதை கட்டில போட முடியல. இதை கட்டில போட்டு காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு இருக்கிறேன். நல்லியா தாயி, அந்த பழக்க வழக்கத்திலிருந்து மீட்டு போடலாம். சாதிச்சு கையில் ஒப்படைக்க வேண்டியது எப்போது. அது போக வருமான ரீதியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க. கூடவே வரனாய முத்து போட்டு முடிச்சு கொடுத்தாரு. அரமனை அமையணுமா, அரமனை அமையணுமான்னு கேட்கிறேன். தொழில் ரீதியா வருமான ரீதியா பேர் வாங்கி கொடுத்து இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு நில உழைஞ்சு நிக்கிறாயா. புரியுதா புரியலையா? இன்னைக்கு ஒரு பணம் வந்தோ 9 பணம் தெண்டமாயி இன்னைக்கு கையிட்டு போயிட்டுதா. மனப்பொருளா பேச கையிட்டு போனதை கை கொண்டு சேர்த்து என் வட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. நீயும் எத்தனையோ தேவாதி கையேற்றிட்டு எத்தனையோ பக்கம் போனேன். ஆணை பிடிக்கிற மூனை பிடிக்கிறேங்க, ஒருத்தரும் பிடிக்க மாட்டேங்கிறா இல்லையா. அதை பிடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்க மீட்டலாமாயா. ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அது போக உள்ளத்துக்குள்ள போட்டு குழப்பிட்டே கிடக்குறிய நல்லியா தாயி. ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் இன்னைக்கு குழப்பிக்க மாதிரி குறைஞ்சு இன்னைக்கு இல்லத்துக்குள்ள படுதலை சாஞ்சி நிக்கிறாயா. புரிஞ்சுதா? ஆனா நீங்க கும்பல தேவாதியா உங்க வட்டிக்குள்ள இல்லையாயா. புரிஞ்சுக்கா? புரிஞ்சுதா? கெட்ட கெட்ட கணா சொப்பனம் வருமானம் வராது. பல குழப்பத்தில் நிக்கிறாயா. கட்டுல போட்டுட்டாங்க. உனக்கு கவலைப்பட வேண்டாம். மீட்டு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. மதியத்துக்கு கூட விட தரேன். போதுமா? தாயி நாங்க கருப்பனை நம்பி வந்து நின்னாச்சு. உடம்பு ரீதியா தொந்தரவு, உள்ள ரீதியாவும் தொந்தரவு, காரியம் கை கூடவு, இப்படி பல குழப்பத்துல வந்து நிக்கிறியாயா. தாயும் தகப்பனுமா நானுக்கு போன வாரமே கட்ட உடைச்சாச்சு. புரியுதா? இனி 8 நாளுக்குள்ள ஒரு சில திசையில காய்ப்பினாயா. நீங்க தான் பயன்படுத்திக்கணும். ஏன்னா தானே விட்டுறக்கூடாது. போகிறப்போ தாயி அங்கார் கருப்பங்கோட்டில் அளவாஞ்சி வந்து நிக்கிறிய இல்லையா தாயி. இல்ல ரீதியாவும் சரி, தொழில் ரீதியாவும் சரி, குடும்ப ரீதியாவும் சரி, இன்னைக்கு சின்னாபின்னப்பட்டு வந்து நிக்கிறிய. அதுக்கெல்லாம் மீட்டு கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது. 1. 2வது கை கிடங்காத போயிட்டு இருக்குது. அதை மரப்பொருள சொல்றேன், வெளியே தெரிய வேண்டாம். இதை வீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. மூலப்படாத உலட்டாத, என்னை நம்பி நில்லு. மீட்டு கொள்ளமாயா. அதை கைப்பற்றி கொடுத்துறேன். முத்தா முடிச்சு கொடுத்துறேன். அது ஏமாறாது. மீட்டு போடலாம். போதுமா?